பெரியபாளையம் ஸ்ரீ பவானி அம்மன் திருக்கோவில். கண்ணனுடன் சகோதரியாக அவதரித்த மகாமாயை கலியுகத்திலே பல இடங்களிலே பக்தர்களை காக்க மாரியாக அவதரித்தாள். அவளே பவானி. லலிதா சஹஸ்ரநாமத்திலே வரக்கூடிய 112வது திருநாமம் பவானி. அந்நாமத்தையே தனதாக ஏற்ற மகாசக்தி இவள். பரமசிவனுடைய அஷ்டமூர்த்திகளிலே ஜலமூர்த்திக்கு பவ அப்படின்னு பேர். அவருடைய சக்தியாக விளங்குவதாலே தேவிக்கு பவானி. ஜீவன ரூபமான ஜலத்துக்கு உயிரை கொடுக்கக்கூடியவள் இவள். சௌந்தர்ய லஹரியுடைய 22வது ஸ்லோகம், பவானி உன் தாசனான என் மீது கருணையான பார்வையை செலுத்தக்கூடாதான்னு கேட்க நினைக்கும் பக்தன் பவானி துவம் என்ற 2 வார்த்தைகளை மட்டும் சொன்னவுடனேயே அம்பாள் நீயாக நானாக வேண்டும் என்ற பொருளிலே அதை புரிந்து கொண்டு பரம கருணையால் பிரம்மாதிகளுக்கெல்லாம் கிடைப்பதற்கரிய தன்னுடைய சாயுஜ்ய பதவியை கொடுக்கிறாள் என்று போற்றுகிறது. தேவி சங்கு சக்கரம் வாள் அமுத கலசமேந்தி நாராயண ஸ்வரூபமாகவும் லிங்க வடிவத்திலே சிவஸ்வரூபமாகவும் தானே சக்தி ஸ்வரூபமாகவும் காட்சி தரக்கூடிய திருத்தலம். ஆதியில புற்றுக்குள்ளே ஸ்வயம்பு லிங்க வடிவத்தில் வீற்றிருந்த சக்தி வளையல்காரர் ஒருத்தரிடத்தில் வளையலுக்கு ஆசைப்பட்டு எடுத்து தன் புற்றுக்குள்ளே ஒளித்து வைத்து விளையாடி தன்னுடைய இருப்பை அனைவருக்கும் உணர்த்தின மகாசக்தி இவள். வேப்பிலை ஆடை உடுத்தி திருக்கோயில் வலம் வருவோருடைய வாழ்விலே கசப்பான துன்பங்களை நீக்கி வெள்ளம் போன்ற இன்ப வாழ்வை அளிக்கக்கூடியவள். மாரியுடைய தீர்த்தம் பல நோய்களை தீர்க்கும் அருமருந்தாக இன்றைக்கும் விளங்கி கொண்டிருக்கிறது. ஆடி முதல் ஞாயிறு தொடங்கி 14 வாரம் விழாக்காலம் காண்கிறாள் பெரியபாளையம் ஸ்ரீ பவானி அம்மன்.